கண்ணுல நல்லா நெருப்பு போய் பட்டுருச்சு, வெந்து போச்சான் கண்ணு. கண்ணு வந்து கண்ணு திறக்க முடியல, மூட முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கா. ரொம்ப ஃபீலிங் அவருக்கு. நிற்கும் போது ஐயா போனாங்க, நானும் போயிருக்கேன். என்ன பண்ண 11:30 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆனா நைட்டு 11:30 டாக்டர் கீழே வராரு. இவர் அங்க நின்று தான் போனை பேசிட்டு இருக்கிறாரு ஐயா கிட்ட. வரல ஐயா, டாக்டர் வரமாட்டாராம், வாட்ச்மேன் எல்லாம் பார்க்க முடியாத விஷயம். அவ்வளோ குயிக்கா அவருக்கு எப்பவுமே சீடர்கள் தொடர்புலேயே இருப்பார். பௌர்ணமி முடிச்சு போகும்போது எல்லாரும் 10 மணிக்கு ஃபோன் அடிப்பார் ஐயா எல்லாரும். அதனாலதான் கடைசியா அந்த ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. ஞானத்தை தேடி வரவங்களால 2-3 பாடத்துக்கு மேல போக முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலைனால. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. சொல்லிட்டே இருந்தா நிறைய சொல்லலாம். பாலு இருக்காருல்ல, திண்டுக்கல் பாலு, அவர் ஏதோ செய்ய போய் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல கண்ணுல ஏதோ பட்டுருச்சு அவருக்கு. அவர் ஈபில லைன் தீப்பொறி மாதிரி ஆகி கண்ணுல நல்லா நெருப்பு போய் பட்டுருச்சு, வெந்து போச்சான் கண்ணு. கண்ணு கண்ணு திறக்க முடியல, மூட முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கா. ரொம்ப ஃபீலிங் அவருக்கு. சரி உடனடியா அதுவும் 10:30 மணி 11:30 நைட்டு எல்லா டாக்டரும் க்ளோஸ். இவரு டாக்டர் கிட்ட ஓடி இருக்காரு. கண் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும், கண்ணு பார்க்கணும்னு போனா அவங்க எல்லாம் லாக் பண்ணிட்டு, அந்த வாட்ச்மேனை டாக்டரை பார்க்க முடியாது, அவர் க்ளோஸ் பண்ணி போயிட்டு இனிமேல் வரமாட்டாரு, கூப்பிடவும் முடியாது, அவர் யாரும் வந்தாலும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்றார். அவர் என்னடா பண்றதுன்னு கீழே நிற்கும் போது ஐயா போனாங்க, நானும் போயிருக்கேன். என்ன பண்ண 11:30 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆனா நைட்டு 11:30 மணிக்கு ஃபோனை போட்டிருக்காரு. என்னையா பண்ற அப்படின்னு. ஐயா ஒன்றும் இல்லை ஐயா, சொல்லுங்க ஐயா, நீ என்ன பண்ற, கேட்குற கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு இருக்காரு. அவர் அப்படிதான் பேசுவாரு. இல்லையா, கண்ணில் எனக்கு இதுவாகி போச்சையா, கண்ணு நெருப்பு தீப்பொறி பட்டுருச்சையா லைன்ல. அதுதான் கேட்குறேன், தெரிஞ்சுதானே கேட்குறேன் நான். இப்போ என்னாச்சு? இல்லையா டாக்டர் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்ற? யார் அது? பக்கத்துலையா? எங்க அது? திண்டுக்கல்லா? ஆமாம் ஐயா. ஏன் வரமாட்டேன்றார் அவருன்னா, இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாராம். அவர் மேலே ஏதோ வாஷ் பேஷன் ஏதோ ஓப்பன் பண்ணிக்க, தண்ணி வரலன்றதால வாட்ச்மேனை கூப்பிடுறதுக்காக மேலே கீழே இறங்கி வர்றாரு டாக்டர். கீழே வராரு. இவர் அங்கே நின்று தான் போனை பேசிட்டு இருக்கிறாரு ஐயா கிட்ட. வரல ஐயா, டாக்டர் வரமாட்டாராம், வாட்ச்மேனை எல்லாம் பார்க்க முடியாது போங்கன்ட்டாரு. நான் அங்கே தான் நிற்கிறேன், கண்ணு எனக்கு ரொம்ப உறுத்துது ஐயா, கண்ணில் தண்ணியாக ஊற்றுது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. டாக்டர் கீழே இறங்கி வாட்ச்மேன் கை தட்டி இருக்காரு. இவரு திப்பு ஐயா அதை வந்துட்டாரு ஐயா டாக்டர்னா. போ முதல்ல போனை கட் பண்ணு, போன்னாரு. அங்கே போனவொடனே இவர் கண்ணை பார்த்தோன்னே டாக்டர் வாங்க உட்காருங்க அப்படின்னு உடனடியாக ட்ரீட்மெண்ட்டு. கண் டாக்டர் அவர் உடனடியாக ட்ரீட்மெண்ட்டு. அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் அவர் எடுக்கலைன்னா அவர் அங்கேருந்து வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். அந்த செகண்டில் அவருக்கு அதை ரிலீவ் பண்ணி கொடுத்தாரு ஐயா. அப்புறம் இவர் எல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சிட்டோன்னா மறுபடியும் இவர் ஃபோன் அடிக்கிறாரு. பாலு ஃபோன் பண்ணி, ஐயா டாக்டர் பார்த்துட்டாரு ஐயா, கொஞ்சம் வெந்திருக்கு, அதுக்காக ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, மருந்தும் ட்ராப்ஸ் போட்டாரு, இந்த ஆயின்மெண்ட்டு வீட்டுக்கு போய் விடுங்க, ஒரு நாளைக்கு 6 வேளைக்கு போடணும் இதை அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயா. எல்லாம் கொடுத்துருக்காரு, இப்போ வலி இல்லையா, குறைஞ்சிச்சு அப்படின்னு பேசியிருக்காப்புல. இவர் பாலு பேசின உடனே பேசிட்டு, சரியா ஏன் நீ இதை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை அப்படின்னு இருக்காரு. இல்லையா எனக்கு ஒன்றுமே புரியல இது மாதிரி ஆனதுக்கப்புறம், ஆனால் நீங்களே என்கிட்ட பேசும்போது அப்புறம் நான் என்ன ஐயா சொல்கிறதுன்னு. சரிங்க ஐயா, நீங்கள் என்ன ஃபோன் பண்ணீங்களா என்னய்யா, அது கேட்கலான்னு தான் இப்போ ஃபோனை போட்டேன் அப்படின்னோடனே, நான் இதுக்காக தான் ஏன் ஃபோன் பண்ணேன், நீ உடம்ப பார்த்துக்க, ஒன்றும் ஆகாது, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சார்.
இவருக்கு அந்த விஷயம் அவ்வளோ குயிக்கா அவருக்கு எப்பவுமே வந்து சீடர்கள் தொடர்புலேயே இருப்பார். பௌர்ணமி முடிச்சு போகும்போது எல்லாரும் 10 மணிக்கு ஃபோன் அடிப்பார். சக்தி எங்க இருக்கிற ஐயா, இப்பதான் ஐயா வீட்டுக்குள்ள நுழையிறேன் அப்படின்னுவாங்க. அந்த லிங்க் தொடர்பு அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா நேரம் பார்த்துட்டே இருப்பார். 4 வாட்டி ஃபோன் அடிப்பார். 4 பேருக்கு அடிச்சு கேட்பார். அந்த பக்குவம் அது என்னன்னா, ஐயாவை நம்பி இங்க வராங்க, அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நாம தான் பாதுகாப்புன்ற அந்த முழு மைண்ட் செட்டோட தான் ஐயா எல்லாரையும் பார்ப்பார். அதனாலதான் கடைசியா அந்த ஆரத்தி எடுக்கிறது, எல்லாரும் சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேரணுன்றதுக்காக எல்லாருக்கும் ஆரத்தி எடுக்கிறது, அவங்களுக்கு எதுவும் நடக்காம அவங்க போய் சேரணுன்றதுக்காக அந்த ஆரத்தி. இதெல்லாம் ஐயாவோட முக்கிய சிறப்பு அம்சங்கள். இப்போ சாமி, நான் ஆரத்தியா கடைசியா கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க அதை சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஐயாவை தேடி வராங்க, வந்துகிட்டும் இருப்பாங்க, வந்தாங்க. ஆமா, சிலர் வந்து பக்தியில வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம் படிநிலைகள் பக்தியில வர்றாங்க. ஐயா வந்து நிறைய வாட்டி நம்ம கிட்ட சொன்னது என்னன்னா, முருகர்களை வந்து கும்பிட வருவாங்க, அதுக்காக தான் கோயிலை கட்டினேன். ஆனா பக்கத்துல இங்க வேற என்னமோ விஷயம் செய்யறாங்கடான்னு அதை பார்த்துட்டு ஞானத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா வந்துட்டு, பக்தியில நிறைய பேர் வராங்க, அதனால பக்தியிலேயே இருக்கிற மாதிரியும் தோன்றுது. சில பேர் ஞானத்தை தேடி வராங்க. ஞானத்தை தேடி வரவங்களால 2-3 பாடத்துக்கு மேல போக முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலையினால. பக்தியில வரவங்க ஐயாவை நார்மலா கோயில்ல பக்தி பண்ற மாதிரிதான் இங்கேயும் பக்தி பண்றாங்க. ஐயாவை ஒரு குருவை வந்து எப்படி வணங்கணும், எப்படி வந்துட்டு வழிபடணும், இந்த ஞானம் வழிக்கு வேணும்னு வழிபடணுமா, இல்ல பக்தியை மட்டும் வச்சா போதுமா? பக்தி மட்டும்ன்றது சரியா இருக்காது சாமி. ஒரு மனிதன் பிறவி எடுத்து மனித பிறவியா வர்றது பெரிய அபூர்வம். அந்த மனித பிறவிய தக்க வச்சுக்கிட்டு மனிதனாவே மீண்டும் பிறக்கிறதுக்கு ஞானம் அவசியமாயிடுது. இல்லைன்னா பிறவி சுழற்சியில மீண்டும் வந்து புல்லாகி பூடாய் புழுவாயின்னு சுழற்சியில போய் மாட்டிப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க பூமியில பிறந்துட்டாலே எல்லாம் 2 இருக்கு. அப்போ இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. அப்போ நல்லது மட்டுமே செய்தா ஞானத்துக்கு போக முடியும், பிறவி பெருங்கடலை கடந்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க 2மே இருக்கும்போது எப்படி ஒண்ணு மட்டும் செய்ய முடியும்? நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல எல்லாம் 2. அப்போ நல்லது செய்யும் போது ஒருத்தருக்கு நல்லது செய்யும்போது இன்னொருத்தருக்கு கெடுதலா தான் போய் சேரும், இன்னொருத்தருக்கு கெடுதல் செய்யும்போது ஒருத்தருக்கு நல்லதா வந்து சேரலாம். அதனால இரு வினையும் இங்க இருக்கு. அப்ப இரு வினையை ஒழிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா பக்தியில இருந்து அடுத்த படிநிலை யோக நிலைக்கு வந்தே ஆகணும். அப்போ அதுக்காக தான் ஐயா என்ன பண்ணாருன்னா, ஒரு கோயிலை கட்டி பக்திக்கு வரவங்க இங்க வரட்டும், நாம யோக நிலையில உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம், யோகம் பண்றோம். அப்போ இவங்க பக்திக்கு வர்றவங்க உள்ள எல்லாரும் யூனிஃபார்மா வெள்ளை துணி போட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்களே, அங்க ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்றாரு என்ன சொல்றாருன்னு எட்டி பார்ப்பாங்க. 2 நாளைக்கு வந்து எட்டி பார்ப்பாங்க. 3ஆவது நாள் மெல்லமா வந்து உட்காருவாங்க. 4வது பௌர்ணமிக்காவது ஐயா எனக்கு ஒரு பாடம் கொடுங்கன்னு கேட்பாங்க. இது நடக்கும். அதனால கோயில் அவசியம். முதல் படிநிலை பக்தி. அதனால பக்தி பண்ணாதான் அடுத்த படிநிலை யோக நிலைக்கு ஞான நிலைக்கும் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா கோயில் கட்டினார். முதல் ஆசிரமம் ஃபர்ஸ்ட், அடுத்து கோயில் கட்டினாரு. கோயில் கட்டி இந்த ஊர் மக்கள்லாம் வரும்போது எட்டி பார்ப்பாங்க, வந்துருவாங்கன்னு. இந்த யோக நிலையில ஐயாவோட இந்த ஸ்பீச் இருக்கு பாருங்க, அந்த காந்த குரல்னு, அதோட ஈர்ப்பால நிறைய மக்கள் கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து ஊர்க்காரங்களே வந்து அசந்து போயிட்டாங்க, என்ன இவ்வளோ பேர் வராங்களே, அங்கே என்னதான் நடக்குதுன்னு. அப்போ ஊர்க்காரங்களாம் வந்து உக்காடுறாங்க. இப்போ கூட வந்து ஊர்க்காரங்க உக்காடுறாங்க. நம்ம ஊர்லேயே உபதேசம் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு இங்கே போலிவாக்கத்தில். அது மாதிரி ஐயா அன்னைக்கு நினச்சது இன்னைக்கு நடக்குது. அப்போ அந்த கோயில் இல்லைன்னா இது நடந்திருக்காது. இப்போ அந்த கோயிலால் தான் இன்னைக்கு ஊரில் ஒரு 2 உபதேசம், ஏற்கனவே 2 பேர் உபதேசம் வாங்கினேன், கிட்டத்தட்ட 4 உபதேசம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சாமி வருஷத்தில் ஒரு திருவிழா ஜாத்திரைன்னு ஒன்று, அந்த ஜாத்திரை அன்னைக்கு கிராண்டாக பண்ணிட்டு இதெல்லாம் ஊரே சேர்ந்து கும்பிடுறது. அது ஊர் கூடி பொங்கல் வச்சு மிகப்பெரிய விழா எடுப்பாங்க. இதுதான் இங்கே நடைமுறை. ஆனால் இந்த கோயில் கட்டி பால் குடம் எடுக்கிறது,
மக்களை வேற மாதிரி திசை திருப்பி பால்குடம் எடுக்கிறது, பக்தியை வளர்த்து எங்கள் முருகர் கோயிலில் கட்டி கிருத்திகை மற்றபடி இந்த மாதிரி பௌர்ணமி நிகழ்ச்சிகள் எல்லாம் வர வர சாமி புறப்பாடு, முருகர் புறப்பாடு, கோயிலேருந்து போகிறது வர்றது, இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஐயா என்ன பண்ணாருன்னா ஒரு டர்ன் பண்ணிட்டார். மக்களை வந்து திசை திருப்பி வருஷத்துல ஒண்ணு கிடையாது, ஒரே ஒரு ஜாத்திரையை மட்டும் கட்டி ஏற கட்டாதீங்க, எங்க முருகர் இருக்காரு வாங்கன்னு சொல்லி கிருத்திகையை வச்சு பால்குடங்கள் எடுக்க வச்சு பெரிய அளவுல மக்களோட திசையை திருப்பி பக்திக்கு கொண்டு வந்தார். இந்த பக்திக்கு கொண்டு வந்தது ஐயாவோட பெரும் பங்கு இதுல இருக்கு. அவங்க பக்திக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிவன் கோயில் டெவலப்மெண்ட் ஆச்சு. இது உங்களுக்கே தெரியும். இதுக்கு அப்புறம் தான் சிவன் கோயில டெவலப்மெண்ட். ஆனா சிவன் கோயில் கிட்டத்தட்ட 150-200 வருஷம் பழமையானது. ஒரு டெவலப்மெண்ட் அப்படியே இருந்தது. இங்க கட்டி பக்தியை வளர்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சிவன் கோயில் பக்கம் போய் திரும்பி அந்த கோயிலையும் டெவலப் பண்ணணும். இங்க இவ்வளவு தூரம் பண்றாங்களே, நம்ம ஊரே சேர்ந்து பண்றது ஏன் முடியாது, இங்க ஒருத்தர் இப்படி பண்றாரு, அப்படி ஒரு இதை கிளாஷ் பண்ணி இன்னைக்கு சிவன் கோயில் கிராண்டா போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முழு காரணம் ஐயா தான். ஐயா வந்து பல்ஸ் பார்க்குற மாதிரி அவர் பார்ப்பார், இந்த ஊர் மக்களை எப்படி திருப்பலாம், இங்க கட்டி நாம செய்தா கண்டிப்பா அவங்க பக்திக்கு வருவாங்கன்ற முடிவை அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து அதை சிறப்பா பண்ணாரு. அந்த கோயிலை சிறப்பா பண்ணதுனால இன்னைக்கு போலிவாக்கத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா கோயிலும் கிராண்டா போயிட்டு இருக்கு சாமி. பெரும்பாலும் கோயில்ல எல்லாரும் பக்திக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்னல்ல உதாரணத்துக்கு கிருத்திகைக்கு கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல வந்துட்டாங்க. காலையில 5 கிலோ மிளகு பொங்கல் போட்டோம். மதியம் ஒரு 11 மணிக்கு காலி ஆயிடுச்சு. என்ன காலி ஆயிடுச்சுன்னு உடனே வந்து தக்காளி சாதம் போட சொன்னோம். 5 கிலோ தக்காளி சாதம். சாயங்காலம் 4 மணிக்கு தக்காளி சாதம் காலி. கடைசியா நாங்க பிரசாதமே வந்து கோயிலுக்கு வந்தவங்களுக்கு பிரசாதம் வந்து இதுதான் கொடுத்தோம், பழம்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் தான் பிரசாதமா கொடுத்தோம். காலி ஆயிடுச்சு. 10 கிலோ காலி ஆகுது சாமி. 1 கிலோ செய்தாலே வாங்கி ஐயா இருக்கும் போதெல்லாம் கூட அந்த 1 கிலோ ஐயர் எத்தனை வருவார், டிம் பாக்ஸ்ல போட்டு ஐயாவுக்கு கொஞ்சம் வைப்பாரு, அங்க முருகருக்கு கொஞ்சம் வைப்பாரு, கொஞ்சம் டிம் பாக்ஸ்லயே வச்சிருவாரு. அதுதான் நாங்க 2 பேர் 2 எடுத்து சாப்பிட்டு 2 பேர் உட்காந்து வந்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு 10 கிலோ ஓடிக்கிட்டு இருக்குது தினம். இதுக்கு முழு காரணம் ஐயா வந்து மொத்த பெரிய பக்தியில திருப்பி விட்டுருக்காரு. இந்த பக்தியில திரும்பினவங்க நாளைக்கு அப்படியே யோக பாதைக்கு மாறுவாங்க. யோகத்துல இருந்து ஞானத்துக்கு போயிடுவாங்க. இது எல்லாமே ஐயாவோட ஃபியூச்சர் பிளான். அது இன்னைக்கு சக்சஸ் ஆகுது. இன்னைக்கு தான் அது நமக்கு புரியுது. இதான் சாமி ஐயாவோட சிறப்பு அம்சம். அன்னைக்கு நாளைக்கு என்னன்றத அவர் நேத்தே யோசனை பண்ணிடுவார். அப்படி கேரக்டர் சாமி. அந்த வகையில இன்னைக்கு சிறப்பா மக்களையும் பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. நம்மளையும் அந்த ஞான பாதையில மிகப்பெரிய நிலையில உயர்த்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு பெரிய விஷயம். ஐயாவுக்கு கோடி புண்ணியங்கள். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இங்க ஐயாவை தேடி பக்திலையும் வராங்க, ஞானத்தை தேடியும் வராங்க சாமி. ஏன்னா முன்ன இருந்த கூட்டம் ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது. இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு. இப்போ வர பக்தர்களுக்கு இல்லை வந்து ஐயாவை தேடி ஞானமோ பக்திலையோ வரவங்களுக்கு நீங்க குருவா இருந்த ஐயா உங்களை கை காமிச்சிட்டு போனார், அடுத்தது நீங்க தான் வந்து நடத்த போறீங்கன்ட்டு. ஸோ நீங்க குருவா இருந்து இப்போ வரவங்க எதை நோக்கி பயணம் பண்ணணும், என்ன பண்ணணும்? அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.